யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக தடைப்பட்டு இருக்கீங்க, தாமதமா இருக்கீங்க, இல்ல மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கங்க, குழந்தை பாக்கியம் இல்லாம. அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது. உடல் நிலையில கடுமையான தொந்தரவுகள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஹெல்த் அப்படியே இம்ப்ரூவ் ஆகி வரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. அப்போ ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்பட்டு விடும். அதுல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஜாதகப்படியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகின்றது என்றால் உறுதியாக அந்த முன்னேற்றங்கள் நன்றாகவே இருக்கும். மாற்றம் இல்லை. சரிங்களா? பயப்பட வேண்டாம். திடீர்னு இந்த லாட்டரி சீட்ல விழுறது, திடீர்னு எதிர்பாராம காசு கிடைக்கிறது, திடீர்னு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது, திடீர்னு ஒரு நட்பு கிடைக்கிறது, அதாவது ஏதாவது ஒரு நல்லது, இந்த லக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை போல திடீர்னு சில நன்மைகள் நடைபெறுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். குறிப்பா முதல் 2 வாரம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கும்பராசி நேயர்களுக்கான டிசம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, ஒரு முழுமையான பலனான்னு கேட்டால் இதுக்கு ஒரு 10% தான் பலம் உண்டு. பொது பலனாலே 10%க்கு மேலே அதுக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் கிடையாது. சரிங்களா? ஆனால் உங்கள் சுயஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. ஒவ்வொரு பலனையும் சொல்லும் போதும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க, இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கன்னு நான் சொல்லுவேன். அந்த தசாபுக்தி அந்த பலனோட மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு 5 பலன் சொல்றேன், அதுல 2 பலனுக்கு உங்களுக்கு தசாபுக்தி உங்க ஜாதகத்தோட ஒத்து போகுதுன்னா அந்த 2 பலன் உறுதியா உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரி புரிதலோட இப்ப நம்ம பலன்களுக்குள்ள போகலாம். ஜாதகத்தை எடுத்து கையில வச்சுக்கோங்க. கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான மாசம் அப்படின்னு சொல்லுவேன். சில விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதை அப்புறம் பேசுவோம். முதல்ல எங்கெல்லாம் ஏற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுகின்ற எல்லா நற்பலன்களையுமே இந்த மாசத்துல முதல் 2 வாரத்துல தூக்கலா எடுத்துங்க. அதாவது முதல் 2 வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். பின் 2 வாரம் கொஞ்சம் டல் அடிக்கிற பீரியட். நான் சொல்ற நெகட்டிவிட்டிஸை 3வது வாரத்திலேயும் 4வது வாரத்திலேயும் அதிகமா எடுத்துங்க. நல்ல விஷயங்களை முதல் 2 வாரத்துல அதிகமா எடுத்துங்க. ஏன்னா அப்பதான் அப்படி நடக்கும். சரிங்களா? சரி. இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, புத்திர பாக்கியத்திற்கு மிக மிக சிறப்பான மாதம். தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம். யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக தடைப்பட்டு இருக்கீங்க, தாமதமா இருக்கீங்க, இல்ல மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எதையோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குழந்தை பாக்கியம் இல்லாம, அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது. ஆகச்சிறந்த காலகட்டம். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சோ குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்புகள் மிக பலமாக உண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கும், நல்ல பெயரையும் பெற்றுக் கொடுக்கும். அப்படியே உங்க ஜாதகத்துக்கு வாங்க. 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதான்னு பாருங்க. உறுதியா குழந்தை பாக்கியமும் உண்டு, நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதாவது உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், உங்களுக்குன்னு ஒரு நல்ல மரியாதைக்குரிய பெயர் புகழ், அந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இது அமைஞ்சிரும். ஆக இது ஒரு சிறப்பான காலகட்டம். அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் லவ் பண்றவங்களுக்கு அந்த காதல்ல வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இது அமைகின்றது. அப்ப நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம். காதல் வெற்றிகள் கைகூடி வருகின்ற காலம் இந்த காலம். அப்ப அதை நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட வேண்டியது அவசியம். இதற்கும் 11ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி உங்க ஜாதகத்துல போகுது அப்படின்னு சொன்னா உறுதியாக அந்த காதல் வெற்றியும் உங்களுக்கு கைகூடி வந்துவிடும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையில கடுமையான தொந்தரவுகள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஹெல்த் அப்படியே இம்ப்ரூவ் ஆகி வரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. அப்போ ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்பட்டு விடும். அதுல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். ஜாதகப்படியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகின்றது என்றால் உறுதியாக அந்த முன்னேற்றங்கள் நன்றாகவே இருக்கும். மாற்றம் இல்லை. சரிங்களா? பயப்பட வேண்டாம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்க பிள்ளைகளினுடைய திருமணம், அதாவது நீங்க வயதான கும்பராசி நேயர்களா இருக்கீங்க, உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அமையல, அந்த மன உளைச்சல் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் பிள்ளைகளினுடைய சுபகாரியங்களை கண்டு மனமகிழ்வு பெறுகின்ற காலகட்டமாக அமையும். அப்ப நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம். உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. உங்க ஜாதகப்படியும் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் செல்கின்றது என்றால் உறுதியா உங்க பிள்ளைகளுக்கு அது ஏற்றத்தை பெற்று தந்தே தீரும். அதாவது திருமண அமைப்புகள் சம்பந்தமா அதுல மாற்றம் இல்லை. சரிங்களா?
இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் நெருக்கடிகள்ல மிக கடுமையான தொந்தரவுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த கடன் தொந்தரவுல இருந்து ஓரளவுக்கு அந்த ரிலீஃப் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் கடன் தொந்தரவுகள் மட்டுப்படுகின்ற அமைப்புடைய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். ஸோ ஜாதக அமைப்பின்படியும் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த லக்குங்க, திடீர்னு இந்த லாட்ரி சீட்டில் விழுறது, திடீர்னு எதிர்பாராமல் காசு கிடைக்கிறது, திடீர்னு ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது, திடீர்னு ஒரு நட்பு கிடைக்கிறது, அதாவது ஏதாவது ஒரு நல்லது, இந்த லக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை போல திடீர்னு சில நன்மைகள் நடைபெறுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். குறிப்பா முதல் 2 வாரம். அதுக்கு எல்லாரும் லாட்ரி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு அடிக்குமா பாருங்க, உனக்கு அடிக்குமா பாருங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்க ஜாதக அமைப்பின்படியும் இந்த 5ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக சின்னதான நற்செய்திகள், எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு பண விஷயமா இருக்கலாம், உறவு விஷயமா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்லயா இருக்கலாம், எதுலையா வேணாலும் இருக்கலாம். ஒரு நல்ல நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேற என்ன அமைப்புகளுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச விஷயம் ஆனா இவ்வளவு நாளா உங்களால பண்ண முடியல, அப்படியே தடப்பட்டு போயிட்டே இருந்தது. நீண்ட நாட்களாக தடைபட்டு கொண்டிருந்த செய்ய முடியாத காரியங்களையும் வென்று அல்லது செய்து காட்டக்கூடிய அற்புதமான காலகட்டம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் சொல்லலை. ஒரு சில விஷயங்கள் முடியாமல் ரொம்ப நாளாக எதுக்காவது ஒன்று போராடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. திடீர்னு அந்த விஷயம் கை கிடைச்சிரும், இல்லை திடீர்னு அதில் வெற்றி கிடைச்சிரும், திடீர்னு அதில் ஒரு வழி கிடைச்சிரும். அப்படியே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அந்த மாதிரியான நீண்ட நாள் முயற்சிகள் பலிதமாகின்ற காலகட்டம் இந்த காலகட்டம். உங்க ஜாதகப்படியும் 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் ஓடுமானால் உறுதியாக உங்கள் கனவுகள் நனவாயிரும். கவலைப்படாதீங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் முழுக்கவுமே ஓரளவுக்கு கையில ஒரு மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் முதல் 2 வாரத்துல ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும். ஆக நீங்க முக்கியமான விஷயம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பண நடமாட்டம் நல்ல முறையில் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற அமைப்புகள்ல உங்களுக்கு அமைகின்றது. உங்க ஜாதக அமைப்பின்படியும் 2ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக அந்த ஏற்றங்களும் மாற்றங்களும் நன்றாகவே அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏதாவது வழக்குகள் இல்லை எதிர்ப்புகள் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, அதுல உங்களுக்கு பஞ்சாயத்தெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த காலகட்டம் அந்த வழக்குகள் சார்ந்தெல்லாம் உங்களுக்கு இருக்கின்ற தொந்தரவுகளை விலக்கி கொடுக்கும். அந்த வழக்குகளில் எல்லாம் நீங்கள் வெற்றிகளை பெற்று விடுவீர்கள். அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நல்ல மேன்மைகளையும் நல்ல ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளையே இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? அதனை அடுத்ததாக இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா ஏதாவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அல்லது ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதெல்லாம் கிளியர் பண்ணி அதுல ஒரு நல்ல ரூட் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற இந்த மாதம் கடைசி 2 வாரத்துல மட்டும் 3 விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிடணும். கணவன் மனைவி உறவுல பட்டுன்னு கருத்து வேறுபாடுகள் வந்துடும். அப்போ நீங்க விட்டு கொடுத்து போகிற பக்குவத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 7ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 2ஆம் இடத்துலயோ உங்க ஜாதகத்துல ஒரு பாவ கிரகம் அமர்ந்து அதோட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியா கருத்து வேறுபாடுகள் வரும். அப்ப அதை பார்த்துக்கிடணும். 2வது, வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். கூடுதல் கவனத்தை உடல்நிலையில செலுத்திக்கிறது மிக மிக அவசியம். உணவு கட்டுப்பாடு தேவை. ஜாதக தசாபுக்தி அடிப்படையிலையும் 6, 8 சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போச்சுன்னா உறுதியாக ஹெல்த் தொந்தரவு ஏற்படும். பார்த்துருக்கணும். அதனை அடுத்ததாக பருவ வயதில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத இந்த பழக்க வழக்கங்கள்ல தடுமாற்றங்கள், நட்பு வட்டாரங்கள்ல தடுமாற்றங்கள் ஏற்படும்.
அதுல கொஞ்சம் பார்த்து இருக்கணும். இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமானது. வேற எதுவும் நீங்க பெரிதா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றாகவே நகரக்கூடிய மாதமாகவே பெரும்பான்மையான விஷயங்கள்ல கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அமைகின்றது. நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.